ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பட்டர் கேக் பண்ணலான் இருக்கேங்க. டீக்கு அது எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 150 கிராம் மாவு எடுத்திருக்கேன், மைதா. 150 கிராம் மைதாவுக்கு நான் 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு, பேக்கிங் பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனில் 1, அதே ஸ்பூனில் பேக்கிங் சோடா. ரொம்ப அதிகமாக போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும், அதனால் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் போட்டேன் பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 வாட்டி நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இதை சலித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸு. இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா விஸ்கில் நல்லா அடிச்சுக்கோங்க. இதை நல்லா நம்ம பீட் பண்ணி தனித்தனியாக தான் ரெண்டும் ஒன்றா சேர்க்கணும். நல்லா நல்லா உப்பி மேலே வரும். அந்த டைமில் நீங்கள் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டரை பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3 முட்டையை அடித்து எடுத்தாச்சு. இப்போ சைடில் இருக்கட்டும். இதில் வந்து 100 கிராம் பட்டர் போட்டிருக்கிறேன். நல்லா மெல்ட்டான பட்டரு. நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது 150 கிராம் சுகரு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஐஸ்கிரீம் சின்ன நைஸாக அடித்து எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம், ஒரே தான் சேர்க்கக்கூடாதுங்க. இதில் ரொம்ப பொறுமையாக பீட் பண்ணணும், ஏன்னா பக்கத்து சைட்டில் எல்லாம் தெரிச்சு போகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே பட்டரில் வந்து நம்ம இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றி நல்லா அதையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் போடாமல் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணுங்க. இது நம்ம பீட் பண்ணுற இது மெஷின் இல்லையே நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லா விஸ்கில் நீங்கள் அடிக்கலாம், இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா போக்கில் வச்சு நல்லா ஒரே சைடில் நீங்கள் அடிங்க. இப்போ இந்த 150 மைதா மாவு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, ஆப்ப சோடா இதெல்லாம் போட்டு அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடித்தோம்னா பக்கத்துல எல்லாம் தெரிக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம பீட் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம இந்த 3 முட்டை அந்த பட்டர்லேயே இது கரெக்டான இதில் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அடிபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அவனில் நம்ம வச்சிடலாம். அவன் இல்லைன்னா அடுப்பில் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு குக்கரில் அது மேலே அது கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு சரியாக 20 நிமிஷம், ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு 20 நிமிஷம் இருந்தால் போதும், கேக் ரெடி ஆயிரும். அதே அப்படியே 5 நிமிஷம் அதை அடுப்புலேயே வச்சுட்டு திரும்ப அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ரெடியாக இருக்கும். அவன் இல்லையே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் இல்லாமல் நம்ம கேக் செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா அது தட்டில் நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருந்தேன். நல்லா தட்டி ப்ரெஷ் பண்ணி விட்டு அவனில் வந்து 160 டிகிரியில் 35 நிமிஷம், 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஃபஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ 30 நிமிஷத்தில் போகணும் பாருங்கள். சூப்பராக 30 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு கேக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா நடுவெல்லாம் வெடித்து வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். உடனே நம்மளால் கட் பண்ணால் அது நல்லா வராது. ஒரு எடுத்து வெளியே வச்சுருங்க அவன்லேருந்து. அவன்லேயே இருந்தாலும் ரொம்ப குக் ஆகிரும், அப்படியே கருப்பாயிரும். அவனை விட்டு வெளியே எடுத்து நம்ம வச்சிடலாம். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கேக் வந்து என் பையன் ஒரு ஆளே ரெண்டு வேளை சாப்பிட்டு முடிச்சிருவான். அதனால தான் நான் கம்மியாக செய்கிறது. பாருங்கள், இவ்வளோ அழகாக சூப்பராக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் எந்த கலரும் சேர்க்கலை. அந்த வெண்ணிலா எசன்ஸும் அந்த சோடா ரெண்டும் தான்